வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனல் சப்போர்ட் பண்ணுறதமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல்மி பிராண்டில் ஒரு வயர்டு ஹெட்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ரியல்மி பட்ஸ் 2 வயர்டு ஹெட்செட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதில் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா நல்ல ரப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் டேங்கிள் ஃப்ரீ கேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கசக்கி புழிஞ்சு வச்சாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் சும்மா டேபிளில் தூக்கி போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆயிரும். ஒவ்வொரு கேபிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுருட்டி வச்சு டேபிளெல்லாம் போட்டிங்கன்னா சுருட்ட மாதிரி அப்படியே கிடக்கும். இது பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்ததுனால நல்லா டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கசக்கி உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் நீங்கள் வெளியே எடுத்து ஈஸியாக அதை சிக்கில் எடுத்துடலாம். அவ்வளோ டேங்கிள் ஃப்ரீ கேபிளாக நல்லா கொடுத்துருக்காங்க. அதே போல் அது 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் கம்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்எஸ் பின் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. காப்பர் கிடையாது, எஸ்எஸ் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்பட்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கழுத்தில் தொங்க போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒட்டிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்பட்ஸும் ஒவ்வொரு ஹெட்செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்தில் தொங்க போட்டிங்கன்னா அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று காற்றுக்கு ஆடிட்டுருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் போட்டிங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸோட மேக்னெட்டுமே ஒட்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆடியோவுக்கு வந்து இதில் வந்து பெரிய டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 11.2 mm பேஸ் பூஸ்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் லெவலுக்கு வந்து இந்த ஹெட்செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலிக்கான் டிப் கொடுத்து 11.2 mm டிரைவருங்கிறது ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஸோ உங்கள் ஃபோனில் வந்து ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கணுங்க அவசியமே இல்லை. வெறும் பாதி சவுண்ட் வச்சாலே போதும். பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிப் வந்து ஆங்கிள்டு ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கும் ஆங்கிள்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் 1-2 காதில் செட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்டு ஷேப்பில் இருக்கிறனால உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸாக சிலிக்கான் டிப் மட்டும் காதில் வச்சு மாட்டிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், உங்கள் காதை விட்டு அந்த ஹெட்ஃபோன் வந்து கீழே விழவே விழாது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக உங்கள் காதில் ஒட்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட மைக் கம்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அற்புதமான பிளேஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா மைக் வந்து நடுவில் சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கால் பேசும்போது அந்த மைக்கை தூக்கி உங்கள் வாய்க்கிட்ட வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ஸு போகிற வயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக உங்கள் வாய் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கால் பேசும்போது நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நார்மலாக பேசினாலே அதில் உங்கள் வாய்ஸுக்கு வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணி கேட்குற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த மைக் கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்ற 2 பட்டன் மொத்தம் 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் ஒரு பட்டன், அப்புறம் சவுண்டு கூட்டுறது குறைக்கிறது அது ஒரு பட்டன். சென்டர் பட்டன் வந்து பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது போக இன்னும் 2 பட்டன் சவுண்டை கூட்டுறது குறைக்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே போல் இதில் வந்து 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாக் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டக்டிவிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல் பண்டு கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் கொடுத்துருக்கனால ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கீழே உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சிங்கனாலும் சரி ஸ்ட்ரைட்டாக உங்கள் காதில் கேட்கும். ஸோ கேபிள் டேமேஜ் ஆகிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இதில் கிடையாது. எல் பண்டாக இருந்துச்சுன்னு நினச்சிக்க நீங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு காதில் மாட்டிங்க அப்படின்னா கேபிள் வந்து வளைஞ்சு வரும். அதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறனால தைரியமாக நீங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு இயர்பட்ஸ் உங்கள் காதில் மாட்டலாம். அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரைட்டாக கேபிள் வரும், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஓகே, நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.